கோல்டோட பிரைஸ் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த கோல்டை பிசினஸா பண்ற தங்கமயில் ஜுவல்லரி பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1980ல பாலுசாமி செட்டியார் மதுரையில் ஒரு ஸ்மால் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணாரு. 2000ல தங்கமயில் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெடா மாத்தினாங்க. 2007ல பப்ளிக் லிமிடெடா ஆக்குறாங்க. அண்ட் 2010ல NSE and BSE லிஸ்ட் பண்ணி ட்ரேடிங்க்கு வராங்க. ஸ்டார்டிங்ல 1 பிரான்ச்சா இருந்தது, இப்போ மோர் தென் 50 பிரான்ச்சா இருக்கு. பாலுசாமி அவரோட பிசினஸ் அவங்கள 3 பசங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த 3 பேரோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் இப்போ 61.5% இருக்கு. இதுல மெயினா ரமேஷ்ன்றது அந்த பிசினஸை பாத்துக்கிறாரு. இது மொத்தத்துல நம்ம ஊர் கம்பெனி. இதனோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். இதனுடைய மார்க்கெட் கேப் 10,380 crores ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.96. இது பொதுவா கம்பெனிக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு சொல்றது. இது அப் டு 2 வரைக்கும் இருக்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு 25% இருக்கு. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா தான் இருக்கு. லாஸ்ட் 5 இயரோட CAGR 21% இருக்கு. கம்பெனியோட ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா 1136 crores இருக்கு. ROCE 16.5 இருக்கு. இது பொதுவா 20க்கு மேல இருந்தா நல்லது. ஆனா ஜுவல்லரி அண்ட் ரீட்டைல் பிசினஸுக்கு 15ல இருந்து 20க்குள்ள இருந்தாலுமே நல்லது. இதெல்லாம் கம்பெனிக்கு பாசிட்டிவா இருந்தாலுமே இதனுடைய புக் வேல்யூ 9 டைம்ஸ்ல ஸ்டாக்கோட பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது. ஸ்டாக்கோட PE 56.5ல ட்ரேட் ஆகுது. ஸ்டாக்கோட பிரைஸ் அதிகமா இருக்கிறதுனால PE அதிகமாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லாவே தான் இருக்கு. ஆனா ஸ்டாக்கோட பிரைஸ் ஹையர் ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டா 2000ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் இப்போ 3000க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பிரைஸ் டவுன் ஆச்சுன்னா லாங் டேர்முக்கு உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்க ஒரு கூட ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. இது மாதிரி வேற எந்த கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கம்பெனியோட நேமை டைப் பண்ணுங்க.